ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான உணவுப் பொருளை பற்றி தான். அது வேக வச்சாலும் சுவை, வறுத்தாலும் சுவை, புட்டிங் பண்ணாலும் சுவை. அது தாங்க நம்ம இனிப்பு உருளைக்கிழங்கு. பழங்காலம் முதல் நம்ம ஊர் கிராமங்களில் இருந்து இன்றைய நகர வாழ்க்கை வரை எல்லாருக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இதில் இருக்கிற மருத்துவ நன்மைகள் என்னென்ன, எப்போ சாப்பிடலாம், இவ்வளோ சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிட்டா நல்லது, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றதுலாம் பல பேருக்கு தெரியறதில்ல. அதெல்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சக்கரவள்ளி கிழங்கு, இதில் வைட்டமின் ஏ, பி, இரும்புச்சத்து, பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறையவே இருக்குது. இவை உடலின் சதை மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே உதவுது. எனவே வளரும் இளம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இக்கிழங்கை சாப்பிடுவதால் உடலின் சத்துக்கள் தேவை பூர்த்தி அடையுது. கொலஸ்ட்ரால் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க நினைக்கிறவங்க சக்கரவள்ளி கிழங்கை தாராளமாக சாப்பிடலாம். அப்படிப்பட்டவர்கள் சக்கரவள்ளி கிழங்கை சாப்பிடுவதால் அதில் இருக்கும் வைட்டமின் பி, சி மற்றும் நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் ஆகியவை உடலில் உள்ள ஏற்படும் காயங்கள், வீக்கங்கள் போன்றவற்றை விரைவில் குணப்படுத்துது. பெண்கள் சத்தான உணவுகளை சாப்பிடுவதோடு சக்கரவள்ளி கிழங்கையும் சேர்த்து சாப்பிட்றதால அதில் இருக்கும் ஃபோலேட் எனப்படும் சத்து விரைவில் பெண்களுக்கு கரு உருவாதலை உறுதி செய்யுது. சக்கரவள்ளி கிழங்கை அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கு வயிற்றில் ஏற்படும் அல்சர் விரைவில் குணமாகும். இளமை தோற்றம் மாறாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க சக்கரவள்ளி கிழங்கை கண்டிப்பாக சாப்பிடலாம். இதில் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன. சக்கரவள்ளி கிழங்கை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உங்கள் உடலில் ஏற்படும் ஃப்ரீ ரேடிக்கல்கள் செல்களின் அழிவை தடுத்து உங்கள் உடலுக்கு புத்துணர்ச்சி தந்து எப்போதும் இளமை தோற்றத்தை இருக்குமாறு செய்யுது. புற்றுநோய் ஏற்படாமல் இருக்க நினைப்பவர்கள் சக்கரவள்ளி கிழங்கை அதிகம் சாப்பிட வேண்டும். இதில் நிறைந்திருக்கும் சத்துக்கள் புற்றுநோய் செல்களை மேலும் மேலும் வளராமல் தடுக்கும் ஆற்றல் வாய்ந்ததாக இருக்குது. சக்கரவள்ளி கிழங்கு அதிக ஃபைபர் இருக்குது. இதனால் மலம் கழிக்க சுலபமாக இருக்கும். மலச்சிக்கல் இருக்கும் ஆளுகளுக்கு இது ரொம்பவே நல்லது. வயிறு வலி, வாயு, அமிலம் போன்ற பிரச்சனைகளை குறைக்க இது உதவுது. சக்கரவள்ளி கிழங்கு குறைந்த கலோரி மற்றும் அதிக நார்ச்சத்து கொண்டது. சாப்பிட்டவுடன் வயிறு நிறைந்த உணர்வு வரும். அதிகமாக சாப்பிடுவதை தடுக்கும். டயட்டில் இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. இனிப்பு சுவையாக இருந்தாலும் இதில் உள்ள சிக்கலான கார்போஹைட்ரேட் மெதுவாக ஜீரணமாகும். இதனால் இரத்த சக்கரை அளவை திடீர்னு உயர்த்தும். டைப் 2 டயபெட்டிஸ் நோயாளிகள் அளவோடு இதை சாப்பிடலாம். இதில் பீட்டா கரோட்டின், வைட்டமின் ஏ, சி, இ அதிகம் இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். குளிர், சளி, காய்ச்சல் வராமல் தடுக்கும். வைட்டமின் ஏ கண்களுக்கு ரொம்பவே நல்லது. இரவில் பார்வை குறைவு வராமல் காப்பாற்றும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு. வைட்டமின் சி தோல் பளபளப்பாக இருக்க உதவும். வயதான தோற்றம் தாமதமாகும். சக்கரவள்ளி கிழங்குல இருக்கிற பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். கொழுப்பு அளவை குறைக்கும். இதனால் இதய நோய் அபாயம் குறையும். கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. அதிக அளவு ஃபோலேட் இருப்பதால் கருவில் உள்ள குழந்தையின் மூளை மற்றும் நரம்பு வளர்ச்சிக்கு உதவும். கர்ப்ப காலத்தில் சிறந்த சத்தான உணவு தான் இந்த சக்கரவள்ளி கிழங்கு. இதோட தீமைகள் என்னென்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதிகமாக சாப்பிட்டா இரத்த சர்க்கரை உயர்வும். அளவுக்கு மேல் சாப்பிட்டா டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு பாதிப்பு ஏற்படும். ரோஸ்ட் இல்லைன்னா பொரித்தால் கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகரிக்கும். இதில் ஆக்சலேட் இருப்பதால் சிறுநீரக கல் அபாயம் அதிகரிக்கும். ஸோ கல் பிரச்சனை இருக்கிறவங்க இதை கவனமாக கையாளணும். சிலருக்கு அதிக நார்ச்சத்து வாயுவை அதிகரிக்கும். ஜீரண கோளாறு உள்ளவர்கள் மெதுவாக துவங்க வேண்டும். அப்புறம் என்னங்க, சக்கரவள்ளி கிழங்கு ஒரு அருமையான, எளிய, மலிவான, சுவையான, சத்தான உணவு. அளவோடு சாப்பிட்டா பல நோய்களுக்கு மருந்து மாதிரி. ஆனால் அதிகமாக சாப்பிட்டா சில பக்க விளைவுகளும் இருக்குது. தினசரி உணவில் சமநிலையாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியம் நிச்சயம் உங்களோட வாசம். அதனால் நம்ம உடல்நிலைக்கு ஏற்றது மாதிரி நம்ம சக்கரவள்ளி கிழங்கை நம்ம அன்றாட வாழ்வில் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.